கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12 மற்றும் 13வது வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை இங்கே படிக்கின்றோம். இந்த அற்புதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், இந்த மகளுடைய பாடுகள் 1-2 தினங்கள் அல்ல, 18 வருஷம் அவளுக்கு ஒரு பலவீனமான ஆவி. அது நிமித்தமாக அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்தாள். அவளை ஆண்டவர் பார்க்கின்றார். பார்த்து அந்த பலவீனத்தினின்று நீ விடுதலையாவாயாக என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் உடனே நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று படிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 18 ஆண்டுகளின் கஷ்டங்கள் ஒரு இமைப்பொழுதிலே கடவுளால் மாற்றப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் அவளை கண்டு என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கடவுள் நம்முடைய துன்பங்களை, பாடுகளை பார்க்கின்ற கடவுள். ஒருவேளை இந்த 18 ஆண்டுகள் அந்த பெண்மணியை எவ்வளோ பேர் பார்த்துருக்கலாம். அவருடைய குடும்பத்தார் பார்த்திருப்பார்கள், ஏன் அந்த ஜெபாலய தலைவர் பார்த்திருப்பார், அந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருந்த மற்றவர்கள் பார்த்திருப்பார்கள், அரசாங்கம் பார்த்திருந்திருக்கும், உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், நண்பர்கள் என்று பலர் அந்த மகளை பார்த்திருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அந்த மகளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒருவரும் அவளை குறித்ததான அக்கறை நிறைந்தவர்களாக அங்கே காணப்படவில்லை. ஆனால் இயேசு அந்த மகளை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷியை பார்த்துவிட்டு மற்ற எல்லாரும் கடந்து போனதைப் போல கடந்து போகிற கடவுள் அல்ல. மாறாக அந்த பெண்மணியுடைய துன்பத்தையும் இயலாமையும் கஷ்டத்தையும் அவர் பார்த்து, ஆண்டவர் தானே முன் வந்து அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று 13வது வசனம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவர் விடுதலை தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? நம்முடைய கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள். நம்முடைய கடவுள் நம்மை தொடுகின்ற கடவுள். நம்முடைய கடவுள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவற்றை ஒரே இமைப்பொழுதில் மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை அதற்கு அடுத்தடுத்த வசனங்களில் 16வது வசனம் குறிப்பாய், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கற்றிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆபிரகாமின் குமாரத்தியாக இவள் 18 வருஷம் இந்த கட்டினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நான் அவளை விடுவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று ஆண்டவர் அந்த மகளுக்காக பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் வாக்கு கடங்கா பெருமூச்சையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக இந்த பாடுகளின் இந்த வாழ்க்கையை அல்லது இந்த நெருக்கடியில், கஷ்டத்தில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய படுக்கையை கடவுள் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமையை கடவுள் அறிந்திருக்கிறார். நமக்கு இருக்கிறதான வலியையும் வேதனையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். நான் சற்று முன்பதாக குறிப்பிட்ட வண்ணமாய் மனிதர்களெல்லாம் அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள், அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இயேசு மற்றவர் பார்க்கிறதை போல அந்த மகளுடைய பலவீனத்தை, ஒருவேளை இந்த மகள் ஏன் நிமிரக்கூடாது இருக்கின்றாள் என்ற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கிற கடவுள் அல்ல.
அந்த நிமிரக்கூடாது இருக்கின்ற அந்த வியாதி நிமித்தமாக, அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் அவள் எவ்வளவாய் கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் என்று பார்த்து உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் அவளோடு கூட வந்து அங்கே ஆண்டவர் தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை இன்றைக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை தொடுகின்றார். நம்மை தொடுவதற்கு முன்பதாக கடவுளுடைய கண்களிலே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள், இதோ நாம் கடந்து சென்றிருக்கிற பாதை அனைத்தும் கடவுளுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்து மனதுருகி நம்மை தொட்டு விடுதலையாக்கப் போகிறார். நோ மேட்டர் நீங்கள் எத்தனை வருடம், எத்தனை காலங்கள் இந்த கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பெரிய பிரச்சனை அல்ல. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையினால் நம்முடைய ஆண்டவரால் அவைகளை மாற்றி போட முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை உறுதியோடு நம்பிக்கையோடும் தேவனை துதித்து கொண்டு இருங்கள். அந்த பெண்மணி செய்த வண்ணமாய் அவள் தேவனை மகிமைப்படுத்தினார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்வோம். அது இன்றைக்கே நடக்கும் இயேசுவின் நாமத்தில். May God bless you all. Thank you very much.